நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா பேய் வீடு ஸ்பெஷல். வாங்க எபிசோட்குள்ள போலாம். என்னது போக முடியாதா? ஏமா ஏடி நம்ம கூட ஒரு பொண்ணு வந்தாளே அவ எங்கடி? நமக்கு அவ எங்க போனவ? ஏட்டி சொல்லிக்கிட்டே இருக்க, மறுபடியும் வந்து அழுகுற மாரி பண்ணிக்கிட்டே இருக்க. உன்னை நீ அழுகுறதுனால விட்டுட்டு போகலாம் நினச்சிக்காத. இன்னைக்கு உனக்கு அடிதான். ஐயோ அக்கா, உண்மையா நான் அழவே இல்லைக்கா. அது ஏதோ அழுகுதுக்கா. நீ வேற என்னைய நினச்சிக்கிட்ட எப்படி? என்னக்கா பேயை பார்த்து பயமா? அப்படியே பேய் மேலே இருக்க பயத்தெல்லாம் என் மேலே காட்ட போகிற போல. யாரை பார்த்து என்னடி சொன்ன? ஒன்னெல்லாம் அடிக்காம இவ்வளோ நேரம் வச்சிருந்த பாரு, அதான் என் தப்பு. பேயை பார்த்து எனக்கு பயமா? ஏட்டி என்னைய பார்த்து பேய் பயப்படும்டி. அந்த மாதிரி காஸ்டியூம்ல வந்திருக்கேன் பாரு. ஆமா, பார்க்க பேயாட்டம் தான் இருக்க. என்னடி தனியா முழம்பிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஆனா பேய்க்கு பயம் இல்லைன்றல, அதைத்தான் நம்ப முடியல. ஏட்டி இவளை நான் தனியா கவனிச்சுக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்கடி. ஏக்கா நானும் வரேன்க்கா. அவளை தனியா விட்டுறாத, அப்புறம் உன்னை எதனா செஞ்சிட போறா. ஏ சும்மா இருங்க, அவ என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு தனியா நான் தான் ஆப்பு வைப்பேன். நீங்க கிளம்புங்க. ஆஹா, அவ பேசிக்கிட்டு இருக்கா. இதே எஸ்கேப் ஆகிற டைம். அப்படியே இந்த ஓட்ட வழியா போயிடுவோம். நம்மள பாக்குறாளா? பார்க்கல, அங்கேயே பேசிக்கிட்டு இருக்கா. எஸ்கேப். சரிக்கா நீ பாத்துக்கோ, நாங்க கிளம்பிட்டு வரோம். சரிடி, இன்னைக்கு ஒரு வழி பண்ணாம அவளை விடவே மாட்டேன். சரிக்கா ஏதோ சொல்ற, நீ பாத்துட்டு வா. ஏட்டி சொல்லிக்கிட்டே இருக்க, மறுபடியும் நடிக்கிறா பாரு. திருப்பி பாப்போம். என்ன யாரையுமே காணோம். எங்க போனாவ? தப்பிச்சிட்டாளா? போச்சு. ஐயோ பயமா இருக்கே. யாராவது இருக்கீங்களா? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? எனக்கு பயமா இருக்கு, விட்டுருங்க. ஏமா யாரது? பின்னாடி இருக்க, இங்க திரும்படி. அம்மா யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி நீ வந்திருக்க? என்னடி சொன்ன? பேய்னா உனக்கு பயம் இல்லையா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுரு. அது எப்படி விடணும்? பாவம், அந்த சின்ன பொண்ணை போட்டு நான் அடிக்கிறேன் நீ அடிக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? என்னது சின்ன பொண்ணை பேசிக்கிட்டு இருந்தோம்மா? ஏய் பேய் கிளவி, நாங்க சின்ன பொண்ணை பேசல. சின்ன பொண்ணுங்கிறவ என் கூட இன்னொருத்த நின்றுட்டு இருந்தா. அவளோட தங்கச்சி பேரு நெட்டவள்ளி. அவளை தான் நாங்க அடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய பேய் கிளவிம்ப? ஐயோ இது வேறயா? வயசானா அப்படித்தானே சொல்லணும் பேய் கிளவின்னு, அதனாலதான் சொன்னேன். மறுபடியும் பேய் கிளவின்றியா? ஒரு பொண்ணை அடிக்கிறத அடிச்சுவிட்டு சமாளிக்கிறியா நீ? இந்தா வாங்கோ. என்ன பேய் பேக் பொசிஷன்ல வருது? அம்மா ஏ பேய் கிளவி, நான் ஒரு பேச்சுக்கு தானடி சொன்னேன். அதுக்கு எதுக்குடி இப்படி காலாலே உதைக்கிற? வலிக்குதுடி. அது மறுபடியும் பேய் கிளவியா? முன்னாடி வாங்கடி. சொல்லிக்கிட்டே இருக்க, மறுபடியும் அடிக்கிறியாடி? கேட்டி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க, வாடி போறீங்கறியா? உன்னெல்லாம் அடிக்காம விடக்கூடாது. நல்லா வாங்கடி. அம்மா பேய் மேடம், பேய் மேடம், ப்ளீஸ் பேய் மேடம் என்ன விட்டுருங்க. அடி உதவுற பேர் அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொன்னா அடி கொடுத்தாதான் மரியாதை கிடைக்குது. இனிமே ஒழுங்கா எந்த பொண்ணையும் நீ அடிக்க கூடாது. இந்த மாதிரி அடிச்சா உடனே கொண்டுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. அடி கடவுளே, என்னடா இது கொடுமையா போச்சு. கெட்டவளை பிடிச்சி அடிக்காம வேற என்ன பண்றது? ஏய் என்னடியே மறுபடியும் குசு குசுங்கற? ஐயோ அம்மா ஒண்ணு இல்லம்மா, என்ன விட்டுரு. முடி கொஞ்சம் கண்ணுல பட்டுருச்சு, அதை எடுத்து விட்டேன், அதான். முடிதாரியா உனக்கு? இரு அதையும் கழிச்சு விடுறேன். ஐயோ அம்மா, முடிய கழிச்சு விடுறேன்ட்டு என் மேல அடிக்கிறாளே. ஒழுங்கா இருந்துக்க. ஐயோ அம்மா, முதுகு நாந்தல போகுதே. இந்த கழட்டு பேய் நம்மளை இப்படி போட்டு வாங்கி பிச்சே. கடவுளே யாரா வந்து காப்பாத்துங்க. யாரும் வரமாட்டாளுங்க, நம்ம தான் போவோம். என்ன இது மறுபடியும் சவுண்டு கேக்குது? அடுத்த ரவுண்டு போறதுக்குள்ள கிளம்பிடணும். எஸ்கேப். அப்பா என்ன அடி. சின்ன பொண்ணு என்னடி இன்னும் அலமையில காணும்? உன் தங்கச்சியை வச்சு நல்லா சாத்துது போலையே. ஐயையோ, இவளுங்க நம்ம பேய்கிட்ட அடி வாங்கினது தெரியாம இப்ப தங்கச்சியை சாத்தணும்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்களே. இவளுங்க முன்னாடி போய் எப்படி நிப்ப நானு? அப்புறம் நம்ம கேங்லே ரொம்ப வீரமான ஆளு அலமையில தானே. அவளை ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இனிமே நம்ம பக்கம் வரமாவே மாட்டா. நல்லா தான் இல்லாதப்ப பேசுறாளும். இந்த பேய் அடிச்ச அடியில இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு இருக்கேன். இவ என்னமோ நான் இவ தங்கச்சி நடவாளிய அடிச்சு அவ இந்த பக்கமே வரமாட்டாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுங்க. முடியல. கூப்பிட்டுருக்கலாண்டி, நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன். தனியா எப்படி குனிஞ்சு நிமிந்து அடிச்சிருப்பா. அவளே பாவம்.
கிழவி வேற, இவளுக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. நம்ம உசுரை காப்பாற்றிக்கலான்னு சொல்லி இவளை கூட்டிகிட்டு போனா இவ தனியாக அங்கே என்னையை விட்டுவிட்டு உடம்பு இப்போ தான் வந்து நான் உடம்பு எனக்கு முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிறா பாரு. நல்லா உடம்பு முடியாதுன்னு சொன்னால் கூட அந்த பேய் நல்லா வச்சு வாங்கி விட்டுருச்சு நம்மளை. அது வேணா உண்மைத்தான். உன்னை கூப்பிட்டு உன்னைய அடி வாங்க வச்சிருக்கணும், இல்லைன்னா இவ்வளோ வாய் பேச மாட்டேன் நீ. ஐயோ, நம்மளே இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம், அலமேலக்காவை காணுமே. வரேன்டி வரேன். அங்கே பாரு, அலமேலக்கா வருது. சக்ஸஸா? ஒரு விசில போடு. இந்தா போட்டுருவோம். போடாத்த. அடி குசும்பு பிடிச்ச கிளவி, நானே அடி வாங்கிட்டு குத்து உசுரும் கொலை உசுருமா வந்திருக்கேன். இதுக்கு விசிலு ஒன்று தான் குறைச்சேன். என்ன அக்கா மூஞ்சில சோப்பு சோப்பா இருக்கு, என்ன ஆச்சு? ஏட்டி ஆமாட்டி. எக்கா எக்கா என்னக்கா ஆச்சு? அந்த நெட்டவாளி உன்னை ஏதோ பண்ணிட்டாளா? ஏ கிளவி, சும்மா இரு கிளவி. நீ வேற அடிக்கிற மழையில இடியில என்னைய வேற பாடா படுத்திக்கிட்டு. அக்கா அப்படி என்ன தக்கா ஆச்சு? மறுபடியும் அந்த நெட்டவள்ளி உன்னை அடிச்சிட்டாளா? அப்பவே சொன்னேன் நாங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிடிச்சிருக்கலான்னு, எப்படி விட்டுட்டியே? ஏட்டி நான் சொல்றத முதல்ல பொறுமையா கேளுங்கடி. ஆளுக்கு ஒண்ணுமா பேசிக்கிட்டு இருக்காளுங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுக்கா. ஏட்டி நீங்க நினைக்கிற மாதிரி நான் நட்டவாளி கிட்ட அடி வாங்கலடி. என்னது, நட்டவாளி கிட்ட அடி வாங்கலையா? அப்ப யாருக்கிட்டக்கா? அத சொன்னா நம்புவீங்களான்னு தெரியல. சொல்லுடி. நான் அடி வாங்கினது ஒரு பேய் கிட்டதான். என்னது பேயா? என்னது பேயா? எக்கா என்னக்கா சொல்ற? ஏட்டி ஆமாட்டி, நல்லா வச்சு வாங்கி விட்டுருச்சுடி. அதுவும் இல்லாம நட்டவழியை நம்ம அடிச்சதுக்கும் சேர்த்து அடிச்சு விட்டுருச்சு. ஏக்கா லூசு மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்காத, பேக்கியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏட்டி நேரா பார்த்தேன்டி. ஆமா சின்ன பொண்ணு, நான் கூட பார்த்தேன். இப்படி எல்லாமே நீ ஏதாவது சொல்லி டென்ஷன் ஆக்கிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? நீ நம்பலனால அதாண்டி நிஜம். நான் என்ன வேஷமா போட்டு வந்திருக்கேன், என்னைய பாரு. வாங்காத அடி இல்லை, இப்பயாவது நம்புடி. சரிக்கா நான் நம்புறேன். என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு, என்ன மன்னிச்சிருங்கக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடுறே. முதல்ல இங்கேருந்து எப்படி கிளம்பணும்னு பார்க்குறேன். எப்படி கிளம்பணும்னு ஒன்றும் தெரியல, பயமா இருக்குதுடி. கிளம்பி எல்லாம் உன்னைய சொல்லணும். நீ தான் அந்த வீட்ல வந்துட்டு இந்த பிளானிங்கே போடலான்னு சொன்ன. இப்போ எப்படி வந்து மாட்டி விட்ட பாரு. தெரியாம தாண்டி சொன்னேன், இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியுமா என்ன? அதான் அந்த பிளான் போட்ட மாதிரியே உன் தங்கச்சியை பார்த்தோம். அப்புறம் மறுபடியும் எஸ்கேப் ஆயிட்டா. இப்போ என்ன பண்றது? முதல்ல இருந்து கிளம்புற வழியை பார்ப்போம். ஆமாண்டி, முதல்ல கிளம்புற வழியை பார்க்கணும். வாங்க ஆளுக்கு ஒரு வழியா தேடுவோம். என்னது ஆளுக்கு ஒரு வழியாவா? ஏட்டி என்னாலலாம் ஆளுக்கு ஒரு வழியா தனியாலாம் போய் அடி வாங்க முடியாது. போனா இனிமேட்டுக்கு ஒன்னா போவோம், சரியா? ஆமாம்டி, ஒன்னாவே போவோம். சரி வாங்க அப்ப போலாம். இனி என்னென்னலாம் நடக்க காத்திருக்கோ தெரியலையே. ஹலோ, உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னது பேரா? பேய் என்னடா பேரெல்லாம் கேக்குது? உன்னை அந்த பேய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்காட்டி உன் பேர் என்னன்னு சொல்லு. ஏன்டா நீ வேற? ஹலோ, உங்க பேர் என்னன்னு சொல்றீங்களா? ஏடி பேரை சொல்லிதான் தொலையண்டி. சொல்றேன், என் பேரு தேவி. நைஸ் நேம். நைஸ் நேமா? ஏடி அந்த பேய்க்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அந்த பேயை கல்யாணம் பண்ணிக்கோ. ஏல சும்மா நார்க்க கிடப்பு நீ வேற. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது ஒண்ணு சொல்லணுமா? ஏடி தேவி வாங்கிட்டு தான் சொல்ல போறான் போல, ஐ லவ் யூ சொல்ல போறான்னு நினைக்கிறேன். சும்மா இருடா. என்னன்னு சொல்லுங்க. அடி பாவி, இது ஏதோ நார்மல் மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சொல்லுங்க அப்படி இப்படிங்கிற. நீ பேசுறது பேய்கிட்டடி.